வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 11ஆம் வகுப்பு கணிதம் அத்தியாயம் 5 ஈருறுப்பு தேற்றம் தொடர் முறைகள் மற்றும் தொடர்கள். இதில் எடுத்துக்காட்டு 5 18 பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. சம்மேஷன் கேவோட மதிப்பு 1லேருந்து n வரைக்கும் 1/k × k+1 மதிப்பு காண்க. இதனுடைய மதிப்பை நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போது இதனுடைய எண்ணாவது உறுப்பு தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அதாவது டி கேன்னு எடுத்துக்கலாமா? ஏன்னா கேவோட மதிப்பு தான் ஸ்டார்ட் ஆகுது. டிகே ஈக்குவல் டு 1/k × k+1. இதை நம்ம கொஞ்சம் பகுதி பின்னங்களை எழுதிட்டோம்னா நமக்கு சுருக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ பாருங்கள், 1/k × k+1 ஈக்குவல் டு பகுதி பின்னங்களை எப்படி பிரிக்கலாம்? a/k + b/k+1. இது நம்ம இதில் பயிற்சி 2.9 பார்த்துருப்போம், அந்த மாடல். சரியா? இப்போ இடது பக்கம் நமக்கு எந்த மாற்றமும் இல்லை. 1/k × k+1. இப்போ இங்கே குறுக்கு பெருக்கு எடுத்துருவோம். கேவையும் k+1 பெருக்கியாச்சு. குறுக்க ஏவையும் k+1 பெருக்கணும். a × k+1. பியும் கேவும் பெருக்குனா bk. சரியா? இப்போ பாருங்கள், இந்த கேவும் கேன்சல், k+1 கேன்சல். பகுதி சமமாக இருக்குன்னா கேன்சல் ஆயிரும். மிச்சம் என்ன இருக்குது? 1 = a × k+1 + bk. இப்போ a மற்றும் b இன் மதிப்புகளை நம்ம கண்டுபிடிக்கணும். மதிப்பு என்ன கொடுக்கலாம் பாருங்கள். k = 0ன்னு கொடுக்கலாமா? k = 0ன்னா 1 = இந்த இடத்துல பாருங்கள், 0 கொடுத்தோம்னா 0வையும் 1ஐயும் கூட்டினா 1, 1 ஏவையும் பெருக்குனா a ப்ளஸ் இந்த இடத்துல 0 கொடுத்தோம்னா 0வும் பியும் பெருக்குனா 0 ஆயிரும். அப்போது a = 1. அதாவது ஏவையும் 0வையும் கூட்டினா a தான். a = 1. 1 = a a = 1 தான். அப்போ ஏவோட மதிப்பு 1 கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கு அடுத்தது கேக்கு என்ன கொடுக்கலாம் பாருங்க. இங்கே +1 இருக்கா? -1 கொடுக்குமா? -1 1 அப்படியே வந்துடும். இந்த இடத்துல a × கேக்கு பதிலாக -1 -1 + 1 0 ஆயிரும். ப்ளஸ் b × கேக்கு பதிலாக -1 1 = இது ஃபுல்லாக 0 ஆகி விட்டுருங்க. ப்ளஸ்ஸை மைனஸ் பண்ணால் -b மைனஸ் இடத்துக்கு கொண்டு வாங்க. -1 = b. அப்போ b = -1. a மற்றும் b இன் மதிப்புகளை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இதில் கொண்டு போய் பிரதியிடுவோம் பாருங்கள். எதில் பிரதியிடலாம்? therefore 1/k × k+1 = a. ஏவோட மதிப்பு 1/k ப்ளஸ் -1 இல்லையா? என்ன இருக்குது? பியோட மதிப்பு -1 தானே. அப்போ இந்த இடத்துல மைனஸ் போட்டுடலாம். -1/, என்ன இருக்குது? k+1. k+1. இது பாருங்கள், எந்த உறுப்பு? k ஆவது உறுப்பு. அப்போ tk = இதை எடுத்துக்கிட்டாலும் இதை எடுத்துக்கலாம் சமம் தான். இதோட ஆன்சர் தான் இது. அப்போ இதை நம்ம எடுத்துக்கலாம். என்ன இருக்குது? 1/k -1/k+1. சரியா? இப்போ பாருங்கள், நம்ம என்ன கூட்டணும்? முதல் n உறுப்புகள் வரைக்கும் நம்ம கூடுதல் கண்டுபிடிக்கணும். t1 + t2 + t3 + எக்ஸட்ரா + tn-1 + tn = இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல 50வது உறுப்பு இருக்குன்னா இதுக்கு முன்னாடி என்ன இருக்கும்? 50 - 1 49வது உறுப்பு இருக்குமா? அதே தான் இங்கே n இருக்குது. அப்போ இந்த இடத்துல என்ன இருக்கும்? n-1 இருக்கும். முதல்ல கேக்கு மதிப்பு பிரதிவிடுமா? இந்த இடத்துல கேக்கு பதிலாக 1. அப்போது முதல் உறுப்பு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். 1/1 1 மைனஸ் இந்த 1 அப்படியே வந்துடும். கேக்கு பதிலாக 1 1 கூட்டினா 2 முடிஞ்சுது. என்ன செஞ்சிட்டோம்? 1 நம்ம பிரதிட்டோம். இப்போ ரெண்டாவது உறுப்பு வாங்க. 2ன்னு நம்ம பிரதிட போகிறோம். ப்ளஸ் போட்டுக்கலாமா? ப்ளஸ் கேக்கு பதிலாக 2. அப்போ 1/2 -1 அப்படியே வந்துடும். கேக்கு பதிலாக 2 2 1 கூட்டினா 3. அதுக்கடுத்து இதை பிரதிட போகிறோம். ப்ளஸ் கேக்கு பதிலாக 3. அப்போ 1/3 இந்த மைனஸ் கேக்கு பதிலாக 3. அப்போது 3 + 1 4 1/4 ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் இப்போ பாருங்கள், என்ன பிரதிடப்போம்? n-1 பிரதிட போகிறோம். 1/ கேக்கு பதிலாக n-1 -1/, இங்கே என்ன இருக்குது பாருங்கள்? k இருக்குது. கேக்கு பதிலாக n-1 பிரதிடுவோம். இந்த +1 அப்படியே வரும். அப்போ +1 -1 கேன்சல் என்ன வரும்? n மட்டும் வரும். அதுக்கடுத்து பாருங்கள், ப்ளஸ் n நம்ம பிரதிட போகிறோம். கேக்கு பதிலாக n. அப்போ என்ன வரும்? 1/n -1/, கேக்கு பதிலாக n
அந்த ப்ளஸ் 1 அப்படியே வந்துடும். என்ன செஞ்சிட்டோம்? எல்லாத்தையும் கூட்டி எழுதிட்டோம். இதில் எது எதெல்லாம் கேன்சல் ஆகுமோ அதெல்லாம் கேன்சல் பண்ணிவிட்டு மிச்சம் எடுத்து எழுதிக்கலாம். பாருங்கள், -1/2 + 1/2, -1/3 + 1/3, -1/4, இதுக்கு அடுத்து +1/4 வரும், கேன்சல் ஆயிரும். அதுக்கு அடுத்தது இங்கே என்னென்ன கேன்சல் ஆகும் பாருங்கள், -1/n + 1/n கேன்சல் ஆயிரும். இந்த இடத்துல 1/n-1, இதுக்கு முன்னால் என்ன இருக்கும்? மைனஸில் -1/n-1 கேன்சல் ஆயிரும். அப்போ மிச்சம் என்ன இருக்குது பாருங்கள், ஈக்குவல் டு 1 - இந்த முதல் இது கடைசி மட்டும்தான் மிச்சம் இருக்கும். 1/n+1, இதுதான் நமக்கு தேவையான n உறுப்புகளின் கூடுதல். சரியா? அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.